கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே அமைக்கப்பட்ட உள்ள துறைமுகம் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் இத்துறைமுகம் எதனால் அங்கு அமைக்கப்பட உள்ளது, அதன் மதிப்பீடு என்ன, துறைமுகம் அமைக்கும் போது எதிர்கொள்ள உள்ள சவால்கள் என்ன என்பது குறித்து பொன் ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் நிரஞ்சனை நேர்காணலை தற்போது பார்ப்போம். எந்த இடத்துல வரப்பொழுது, எத்தனை மதிப்பீட்டில் இந்த துறைமுகம் அமையவிருக்குது, இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? இந்த துறைமுகம் குளச்சல் துறைமுகத்தினுடைய வடக்கு மேற்காக ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக வர இருக்கின்றது. இதற்கு முன்பாக திட்டமிட்டது முழுமையாக இணையம் பகுதியில் வரும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். இன்று சற்று விலகி வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்கின்றார்கள். முழுமையான ஆய்வறிக்கை வந்த பின்பாகத்தான் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். சவால்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் புரிதல் தன்மை குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அனைவரும் இதனை ஆதரிப்பார்கள். குறிப்பாக மீனவ சகோதரர்கள் இதனை முழுமையாக ஆதரிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், இதனுடைய முதல் பலனை பெறக்கூடியவர்கள் மீன சகோதரர்களாக இருப்பார்கள். வர்த்தக நோக்கத்தில் அமையக்கூடிய இந்த துறைமுகத்தின் மூலமாக தமிழகத்திற்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே 3 மிகப்பெரிய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 4வது துறைமுகம் அந்த மற்ற துறைமுகங்களுடைய பணியை பாதிக்குமா, இல்லை அது எந்த வகையில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்? எந்த வகையிலும் பாதிக்காது. காரணம் என்னென்னு சொன்னால், கொச்சி, சென்னை, தூத்துக்குடி போன்ற பல்வேறு துறைமுகங்களிலிருந்து அனுப்பப்படக்கூடிய, வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படக்கூடிய சரக்கு பெட்டகங்களிலே ஏறக்குறைய 80% சரக்கு பெட்டகங்கள் கொழும்பு, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கு அனுப்பப்படக்கூடிய சரக்கு பெட்டகங்களை நம்முடைய சரக்கு, நம்முடைய பொருட்கள், அதை ஏற்றிச் செல்லக்கூடிய பெட்டகங்கள், இவற்றை பிற நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொடுத்து மீண்டும் அதை நாம் அனுப்ப வேண்டிய நாடுகளுக்கு அனுப்பும்போது ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள் அவையெல்லாம் நாம் நேரடியாக இயக்கும்போது குறைவதற்கான வாய்ப்பு உண்டே தவிர அது அதிகமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. இறுதியாக ஒரே கேள்வி, ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் வந்தே தீரும். இது ஒரு விதியாகவே இருந்து வருகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த துறைமுக அமையவிருப்பதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் கோரவிருக்கிறீர்கள்? நான் முழுமையாக எதிர்பார்க்கின்றேன். கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக இதனை ஆதரிக்கின்றார்கள். அதில் ஒரு விஷயம் பாதிப்பில்லாத வகையில், அது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், நாங்களும் அதான் சொல்கிறோம், அதிக பாதிப்பில்லாத வகையில் அதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம்.